அண்ட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் நான் பேசினேன். ஆங்கிலத்தில் அந்த தலைப்பு தி அன்சாங் ஹீரோ என்று முன்னிட்டு ஒரு தலைப்பில் நான் பேசினேன். அந்த பிரசங்கத்தோட பாயிண்ட்ஸ் நான் கொஞ்சம் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்கிறேன். யார் பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கா யோசேப்பு பற்றி நம்ம பார்த்தோம். ரைட், யோசேப்புன்ட்டு பார்க்கும்போது யோசேப் யார்? யோசேப் வந்து ஆண்டவரோட திஸ் ஃபாதர் ஆஃப் ஜோசப், ஃபாதர் ஆஃப் ஜீசஸ், அல்லது மரியாளோட ஹஸ்பண்ட். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா யோசேப் வந்து நம்மளோட வேதத்தில் நிறையா நம்ம பார்க்க போகிறதில்ல. we won't see much about Joseph. ஆனாலும் யோசேப் ஒரு பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணார் இந்த ஆண்டவரோட பெருப்பில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தோட ட்ரெடிஷன் பிரகாரமாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, முதல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கும். அந்த என்கேஜ்மெண்ட் முடிந்து ஒரு கல்யாணம் நடக்கும். இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் முடிந்து கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்ன ஆகும்னாக்கா, அந்த ஸ்திரீ அல்லது மரியாள் அண்ட் அந்த புருஷன் யோசேப் ரெண்டு பேரும் என்ன செய்யக்கூடாதுன்னா, they should not meet each other. ரெண்டு பேரும் பார்க்கக்கூடாது, மீட் பண்ணவே முடியாது. மரியாள் எங்கே இருப்பாங்கன்னா, மரியாளோட வீட்டில் இருப்பாங்க. யோசேப்பு அவரோட வேலையை பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்து வந்தவங்க தான் மரியாளும் யோசேப்பும். அப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா யோசேப்போட வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஏன் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையாக இருந்ததுனாக்கா, யோசேப் இல்லாமல் மரியாள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. மரியாளும் யோசேப்புக்கும் இருந்த ஒரு விசுவாசம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விசுவாசமாக இருந்தது. யோசேப்போட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, யோசேப் when Joseph got to know that Mary was pregnant, amen, புரியுதா? யோசேப்புக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போ மரியாள் ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கிறான்ட்டு தெரிய வரும்போது யோசேப்பு ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன ஒரு முடிவுனாக்கா, குவாய்ட்லி, யாருக்கும் தெரியாமல் குவாய்ட்லி நான் மரியாதை டைவோர்ஸ் பண்ணி போயிடுவேன்ட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு யோசேப்பு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இங்கே பார்க்குறோன்னாக்கா, தேவன் தூதர் யோசேப்பு கிட்ட பேசி he convinced Joseph to get married to Mary. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே அந்த காலத்தில் அந்த கல்யாணம் நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்றைக்கு கிறிஸ்து வந்திருப்பாரா இல்லையான்ட்டு கூட நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். வந்திருப்பாரா இல்லையா? ஏன்னா அவங்களோட ட்ரெடிஷனை பார்த்தீங்கன்னாக்கா, something would have happened to Mary. மரியாளை அவங்க கொன்று கூட போட்டிருக்கலாம் for having a birth without being married. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யோசேப் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் லாண்டாரு. அப்போ யோசேப் பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன பகிர்ந்து கொண்டேனாக்கா, there was a few important points from Joseph. The first one, courage amid fear. ரெண்டாவது, obedience without question. மூன்றாவது, humility in leadership. obedience பற்றி நான் இன்றைக்கு கொஞ்சம் முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறேன். obedience-ன்ட்டு பார்க்கும்போது, when the angels told Joseph to take Mary as his wife, யோசேப் என்ன செய்யல? he listened. பிறகு நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய 2ஆம் அதிகாரம் வசனம் 13-14 வரைக்கும், ரைட், அங்கே தேவ தூதர்கள் என்ன வந்து சொல்கிறாங்கனாக்கா, டேக் மேரி. ராத்திரி நேரத்தில் என்ன எப்படி அந்த சீன் எப்படி இருந்துச்சுன்னா, யோசேப்பும் மரியாள் ராத்திரி நேரத்தில் தூங்கியிருப்பாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஆண்டவரோட தூதர்கள் வந்து யோசேப்பு கிட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, மரியாளை இப்போவே எடுத்து ஓடின்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, when the angel of the Lord commanded Joseph to flee, என்ன செஞ்சார் யோசேப்பு?
அப்பயே அவர் மரியாளே கூட்டிட்டு கிளம்பினார். ஹல்லேலூயா. அப்போ faith without questioning. யோசேப்புக்கு ஒன்று இருந்துச்சு. என்னது? கேள்வி கேட்காமே ஒரு விசுவாசம். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏன் விசுவாசம் ஆண்டவர் மேலே அப்படி தான் இருக்கு? இன்றைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா செய்கிறோம்? ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம், ஆனால் 50% விசுவாசம். நான் ஆண்டவர் மேலே தான் விசுவாசம் பண்ணுறேன். I trust Lord, I have faith on the Lord, but yet இருந்தாலும் என்ன ஆகும்னாக்கா அப்போ எனக்கு சொந்த என்ன இருக்கு யோசனை இருக்கு. I have my own brains, I will do my own work. எனக்கு சொந்த மூளை இருக்கு, என்னோட வேலை எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சுட்டு போயிடுவேன். இப்போ 3 வாரத்துக்கு முன்னே நான் பகிர்ந்து கொண்டேன். ஒரு வாலிபன் பையனாக இருக்கும் போது, இப்பயே வாலிப பையன் தான், ஆனால் அந்த டைமில் சிறிய பையன், வாலிப பையன்ல சிறிய பையனாக இருக்கும்போது ஒரு தெரிஞ்ச ஒரு போதகர் என் வீட்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போவார். அப்போ அந்த போதகர் அந்த டைமில் வெறும் ஒரு வேன் தான் பாய்ச்சிக்கிட்டு இருந்தார், ஒரு வேன். அப்போ அந்த வேன் அடிக்கடி என்ன ஆயிடுதுன்னா பிரேக் டவுன் ஆயிடுது. இப்போ நான் அந்த போதகர்கிட்ட சொன்னேன், அந்த போதகர் நான் எப்போதும் அண்ணன்ட்டு கூப்பிடுவேன். இப்போ அந்த போதகர்கிட்ட நான் சொன்னேன், ஆங்கிலத்தில் சொன்னேன், why not you just sell the van and buy a car? என்ன சொன்னேன்? ஏன் அந்த வேனை நீங்கள் விற்று ஒரு காடியை வாங்கினாக்கா எல்லா பிரச்சனையும் முடிந்து போயிடும்ன்ட்டு நான் சொன்னேன். இப்போ அந்த போதகர் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அந்த சிறிய வயசுலேயே. அப்னர் வாங்குறது வாங்கலாம், ஆனால் என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோட சமூகத்தில் நின்று உபவாசம் எடுத்து ஜெபிச்சு ஆண்டவர் சொல்லும் போது தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு என் விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கிறதுன்ட்டு? இன்றைக்கு ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறேன்ட்டு எல்லார்கிட்டையும் நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு 2-3 நாளில் நம்ம என்ன கொண்டாட போகிறோம்? கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். கிறிஸ்மஸ் ஜாலி வீட்டில் ஜாலியாக இருக்கும். அம்மா முறுக்கு சுடுறாங்க, நம்மளோட ஃபேமிலியோட வீட்டுக்கெலாம் போயிட்டு விசிட்டிங் போவோம், சாப்பிடுவோம், இது செய்வோம் அது செய்வோம், நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஸ்கூல் ஹாலிடே வரும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோன்ட்டு என்னத்தை திரும்ப நம்ம மறந்துடுறோம்? வாட் இஸ் த ட்ரூ மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாடுகிறோம், ஆனால் அதோட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னது? எதுக்கு நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடுறோம்? சும்மா எல்லாரும் கொண்டாடுறாங்க அதனால நான் கொண்டாடுறேன், எனக்கு தெரியாது ஏன் கொண்டாடுறேன்ட்டு, ஆனால் நான் கொண்டாடுறேன். பட் இங்கே பாருங்க, யோசேப்புக்கு இருந்தது முக்கியமான ஒரு இது ஒபீடியன்ஸ். இப்போ 3 வாரத்துக்கு முன்னே த அன்சாங் ஹீரோன்ட்டு சொல்லி ஒரு தலைப்பில் நான் பேசினேன். இன்றைக்கோட தலைப்பு த அன்சாங் ஸ்ட்ரென்த் ஆஃப் மேரி. இப்போ போன 3 வாரத்துக்கு முன்னே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எல்லோரும் சில பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஏன்னா யோசேப்பு பற்றி பேசுகிறீங்க பெருசாக கிறிஸ்மஸ் நேரத்தில், மரியாளும் நிறையா செஞ்சுருக்காங்களே. அப்போ இன்றைக்கு மரியாள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Now ஒரு கேள்வி, I want to ask you a rhetorical question. What does it take to say yes to God when the cost seems impossible to bear? என்ன நம்மளுக்கு தேவைப்படுது ஆண்டவர்கிட்ட? ஓகே, நீ என்னைய பயன்படுத்தும் ஆண்டவரே சொல்றதுக்கு. சில சமயத்தில் ஒரு கடினமான சூழ்நிலையை நம்ம கடந்து போவோம். அந்த கடினமான சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட உம்முடைய வழியிலே நான் அர்ப்பணித்து, how is it possible? How are you able to say yes when the cost is impossible to bear? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மரியாளோட வாழ்க்கை யோசேப்போட வாழ்க்கை மாதிரி தான் இருந்துச்சு. ஆமென். இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். மரியாளோட வாழ்க்கையும் யோசேப்போட வாழ்க்கையும். இப்போ மரியாளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா மேரி வாஸ் an ordinary girl. ஒரு சாதாரணமான ஒரு ஸ்திரீயாக இருந்திருப்பாங்க யோசேப்பு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கவனித்து கொண்டீங்கன்னாக்கா
3 வாரத்துக்கு முன்ன நான் ஒரு வசனம் நான் பகிர்ந்து கொண்டேன் அவங்க கூட. 1 கொரிந்தியர் 1 28 அதிகாரம். எனக்கு படிச்சிடுறீங்களா? 1 Corinthians 1:28. 1 கொரிந்தியர் 1:28. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். யாரை தெரிந்து கொண்டார்? நான் ஆங்கிலத்தில் படிச்சிடுறேன். ரொம்ப சின்னதாக இருக்கு. And the base things of the world and the things which are despised God has chosen, and the things which are not, to bring to nothing the things that are. Hallelujah. அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் யாரை எடுக்கிறாரு தெரியுமா? யாரை தெரியுமா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு? உங்களையோ என்னையோ தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வரணும், அப்போ தான் உங்களை தேர்ந்தெடுப்பேன். உங்களோட ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் உங்களை தேர்ந்தெடுப்பேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இல்லை. நீங்கள் நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்தாலும் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பயன்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மரியாளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, மரியாளோட வாழ்க்கை ஏறக்குறைய நம்மளோட வாழ்க்கை மாதிரி தான் இருந்தது. She was an ordinary girl. Amen. அப்போ மரியாளோட வாழ்க்கையை பார்க்கும்போது, she was an ordinary girl who God chose to do extraordinary things. Amen. நம்மளோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டவர் நம்ம சும்மா தேர்ந்தெடுக்கல. He is choosing us to do extraordinary things for him. Hallelujah, hallelujah. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மரியாதையோ ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு பெரிய ஒரு பிரின்ஸ் இல்லை ஒரு பிரின்சஸ், யோசேப்பு ஒரு பிரின்சஸை எடுத்திருந்தாருனாக்கா ஆண்டவரோட வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் நம்மளோட வேதத்தை நீங்கள் புதிய ஏற்பாடில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, not many will exalt Jesus as king. ஏன்னாக்கா அவங்களோட சிந்தனைக்கு என்ன தெரியுமா யோசிச்சாங்க? ஆண்டவர் பிறந்து வரும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராக வர போறாரு தெரியுமா? ஒரு ராஜாவா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு ராஜாவா தான் வந்தார். நம்ம ஆண்டவர் ஒரு ராஜாவா தானே வந்தார். ஹல்லேலூயா. அப்போ மனிதனோட சிந்தனைக்கு ஒரு ராஜாவா வராருன்னு சொல்லும் போது ராஜா எப்படி வருவாங்க? எங்கே வருவாங்க? எங்கே தங்குவாங்க ராஜா? ஒரு பேலஸில், ரைட்? ஒரு பெரிய ஒரு பேலஸில் தங்குவாங்க. வரும்போது எப்படி வராங்க? இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா விஐபி காடியோட வருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு குதிரை, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக பார்த்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் யார் தெரியுமா தேர்ந்தெடுத்தாரு? He didn't come to this earth to be king of humans. He came to earth to be crucified on the cross for your sins and my sins. Hallelujah. ஒரு ராஜாவா வாழ்ந்து ஒரு ராஜா வாழ்க்கையை வாழ்ந்து போறதுக்கு ஆண்டவர் இங்க உலகத்துக்கு வரல. ஆண்டவர் நம்மளோட பாடுகளுக்காக, நம்மளோட சின்ஸ் பாவத்துக்காக ஆண்டவர் சிலுவையில் ஒரு பலியாக அவரு மரிக்க வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மரியாளோட வாழ்க்கையை பார்க்கும்போது மரியாளும் யோசேப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னாக்கா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அந்த காலத்தோட ட்ரெடிஷன், கல்யாண ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்ன சொன்னேன்? என்ன நடக்கும்? என்கேஜ்மெண்ட், கரெக்டா? நிச்சயம், ஒரு நிச்சயம் நடக்கும், கரெக்டா? இந்த காலத்தையும் நிச்சயம் சில சமயத்தில் செய்கிறாங்க, சில சமயத்தில் நிச்சயம் செய்யாமல் கல்யாணத்துக்கு போயிடுறாங்க.
அப்போ அந்த காலத்தோட ட்ரெடிஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிச்சயம் நடக்கும். யாருக்கு? மரியாதைக்கும் யோசேப்புக்கும் ஒரு நிச்சயம் நடக்கும். ரைட். அந்த நிச்சயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னேன், மரியாள் அவங்களோட வீட்டில் இருப்பாங்க, யோசேப்பு அவரோட வேலையை பார்த்துக்கு அவர் செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கல்யாண பேச்சு வரும்போது இந்த காலத்தோட கல்யாண பேச்சு எப்படி நடக்கும்? வீடு ஃபுல்லாக ஆஹா ஓஹோன்ட்டு இருக்கும். ஹல்லேலூயா. The bride and the groom will know எப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் எப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்ட்டு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த காலத்தோட ட்ரெடிஷன் பார்க்கும்போது மரியாளுக்கு அவங்க எப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ட்டு மரியாளுக்கு தெரியாது. யோசேப்புக்கு யோசேப் எப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ட்டு யோசேப்புக்கும் தெரியாது. ஆடாடா, இப்போ நிச்சயம் நடந்துருச்சு, கல்யாணம் எப்போ நடக்க போகுதுன்ட்டு தெரியாதுன்னா எப்படி கல்யாணம் பண்ண போகிறாங்க? இப்போ எப்படி கல்யாணம் பண்ண போகிறாங்கனாக்கா, all the tradition of those days were the husband's father. அப்போ அந்த groom's father பார்த்தீங்கன்னாக்கா அந்த groomோட ஃபாதருக்கு மட்டும், அவருக்கு மட்டும் எப்போ கல்யாணம் பண்ண போகிறாங்கன்ட்டு அவருக்கு மட்டும் தெரியும். இப்போ என்ன செய்வாங்கனாக்கா, மரியாள் the bride வீட்டில் என்ன செய்வாங்கனாக்கா 24 மணி நேரமாக வீட்டில் அவங்க ஆயத்தமாக இருக்கணும். நிச்சயம் முடிந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் ஸ்திரீ என்ன செய்யணும்? ஸ்திரீயோட தகப்பன் வீட்டில் ஸ்திரீ 24 மணி நேரமாக ஆயத்தமாக இருக்கணும். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்திரீகள் என்ன செய்வாங்க, அவங்களோட கவுனு பார்ப்பாங்க, அது சாரி போட போகிறாங்கன்னா சாரி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மேக்கப்லாம் பார்ப்பாங்க. அந்த ஒரு கல்யாணம் முடித்து வர்றதுக்கே ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஸ்திரீயோட ப்ரிப்பரேஷன், அவங்களோட உடுப்பும் அவங்களோட மூஞ்சிக்கு மேக்கப்லாம் போட்டு நல்லா முடியெல்லாம் நல்லா செஞ்சு வர்றதுக்கே ஒரு 4-5 ஹவர்ஸ் எடுத்துரும். 4-5 ஹவர்ஸ் கூட எடுத்துரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மரியாள் 24 மணி நேரமாக கல்யாணம் நடக்கிற வரைக்கும் மரியாள் ஆயத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ மரியாள் ரெடியாக இருக்கணும். யோசேப்பு என்ன செய்வார்? யோசேப்பு வேலைக்கு போயிட்டு வருவார். பட்டுன்ட்டு யோசேப்போட தகப்பன் சொல்கிறாரு, இப்போ வா கல்யாணம் பண்ண போகலான்ட்டு. யோசேப்பு என்ன தெரியுமா செய்வார்? யோசேப்போட குடும்பம் எல்லாம் சேர்ந்து பட்டுன்ட்டு எங்கே போவாங்க? மரியாளோட வீட்டுக்கு போயிட்டு மரியாளை கல்யாணம் பண்ணி மரியாளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அந்த ட்ரெடிஷனாக இருந்துச்சு. இப்போ அந்த ட்ரெடிஷனை பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு ட்ரெடிஷனாக இருக்குது. ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திரீ என்ன செய்வாங்க? 24 மணி நேரமாக ஆயத்தமாக இருப்பாங்க. இப்போ ஆயத்தமாக இருக்கும்போது அவங்களோட சட்டையில் யூஸ்வலி they use white gown. அப்போ அவங்களோட சட்டையில் ஒரு கரை கூட படாமல் என்னவா இருப்பாங்க? ஆயத்தமாக இருப்பாங்க. சாப்பிட போகிறாங்களா? சாப்பிடுங்க. என்ன செய்ய போகிறீங்களோ செய்யுங்க. பட் அந்த ஸ்திரீ 24 மணி நேரமாக ஆயத்தமாக இருப்பாங்க. இப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? ஆண்டவரோட 2ஆம் வருகைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? அநேக நேரத்தில் ஒரு கிறிஸ்துவன் நம்ம சொல்கிறோம், ஆனால் அநேக நேரத்தில் நம்ம ஒரு கிறிஸ்துவனோட வாழ்க்கை நம்ம வாழாமல் போயிடுறோம். அநேக நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். அநேக நேரத்தில் ஆண்டவர் நாளைக்கு வராரு, இல்லை நாளைக்கு வர மாட்டார், அடுத்த வருஷம் வருவார், இல்லை அடுத்த வருஷம் வர மாட்டார், இன்னும் 2-3-4 வருஷத்தில் வருவார். அந்த 2-3-4 வருஷத்தில் நான் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன்ட்டு நானே வாழ்ந்து போயிடுறேன். எதுக்கு நான் தேவனுக்கு பயந்து இருக்கணும்? சில சமயத்தில் ஒரு கிறிஸ்துவனாக இருந்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பரிதாபமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். We do not fear God. Yes, we are a Christian because அநேக நேரத்தில் we are only a Christian because of our parents. அதில் சில சமயத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம். அந்த ரட்சிக்கப்படுற நேரத்தில் தான் ஒரு 6 மாதம் 1 வருஷம்
ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம். அதுக்கப்புறம் நம்மளோட சரீரம், நம்மளோட கவுன் எப்படிப்பட்ட ஒரு கவுனாக இருக்கும் தெரியுமா? மரியாள் 24 மணி நேரம் ஆயத்தமாக இருக்கணும். ஆனால் நம்மளோட கவுன் எப்படி தெரியுமா இருக்குது? கரை பட்டு கிழிஞ்சி இருக்கும். பட்டுண்டு ஆண்டவர் வரும்போது நம்ம ஆயத்தமாகவே இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரொம்ப பயந்துட்டீங்களா? ஹல்லேலூயாலாம் சொல்ல மாட்டீங்க. பயப்படாதீங்க. ஆண்டவரோட வருகை இப்போ வந்ததுன்னா நம்ம எல்லாரும் எங்கே இருப்போம்? பரலோகத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவரோட வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த 1 வீக்கில், போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இப்போ ஒரு 1 வீக், ஒரு வாரம், இந்த ஒரு வாரத்திலே எனக்கு தெரிஞ்சு 3 ஆள் இறந்துருக்காங்க. அதில் வயசானவங்க கிடையாது. 2 பையன், ஒரு பையன் 21 வயசு, இன்னொரு பையன் 23 வயசு, இன்னொரு அண்ணன் 41 வயசு 2 நாள் முன்னுக்கு இறந்தார். ஒரு வாரத்தில் எத்தனை சாவு? 3 சாவு. அப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது? திடீர்னு ஆண்டவர் இப்போ வந்தாருன்னா, are we ready to walk with God? How is our dress? How is our temple? Hallelujah. அப்போ மரியாளுக்கு திரும்பி வருவோம். The call that changes everything in Mary's life. மரியாளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் வாழ்க்கையாக தான் இருந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையை மாதிரி தான் இருந்துச்சு. பட் when God called her, ஆண்டவர் மரியாளை தேர்ந்தெடுத்து கூப்பிடும் போது மரியாளோட வாழ்க்கையை மாறுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா there was 3 things that Mary went through. முதல்ல படிச்சிருங்களா? எனக்கு லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். Hallelujah. The angels went to her and said, greetings, you who are highly favored. The Lord is with you. அப்ப இங்க என்ன சொல்றாங்கனாக்கா, the Lord is with you. ஆண்டவர் யார் கூட இருக்காரு? மரியாள் கூட இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா, the announcement was just not a startling thing that happened in her life, but it grew concerns in her life. 3 காரியம். The first, social stigma. இப்ப பாத்தீங்கன்னாக்கா, a young married woman becoming pregnant would face a shameful backlash from the people. மரியாளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்திலே இந்த காலத்திலே பார்ப்போமே, ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணாமே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கனாக்கா எல்லாரும் கேட்போம், என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. அதே மாதிரி தான் மரியாளோட வாழ்க்கையும் அந்த டைமில் இருந்தது. மரியாள் வாழ்க்கையிலையும் சுற்றி இருந்தார்கள். 2வது காரியம், மேரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது she had the unknown future. 2வது பாயிண்ட், the unknown future. இப்போ பாருங்க, மரியாளுக்கு தெரியாது நான் ஒத்துக்கிட்டேன்னா, if I choose to accept, ஆண்டவர் தான் மரியாளுக்குள்ளார பிறந்து வரப்போகிறாங்கன்ட்டு மரியாள் ஒத்துக்கிட்டா. மரியாளுக்கு என்ன தெரியாது? நாளைக்கு யோசேப்பு என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு தெரியாது. நாளைக்கு என் வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுதுன்ட்டு தெரியாது. நாளைக்கு என் குடும்பம் என்ன சொல்ல போகுதுன்ட்டு மரியாளுக்கு தெரியாது. பட் நாட் நோயிங் த அன்னோன், yet she chose to say yes. என்ன ஏது நடக்க போகுதுன்னு தெரியாமல் கூட மரியாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆண்டவரோட காரியத்துக்கு, ஆண்டவரோட வழிக்கு ஒப்பு கொடுத்தாங்க. knowing the unknown future. 2வது. 3வது பாயிண்ட், the personal cost. Saying yes to God
means surrendering to his own plans. இப்போ ஆண்டவர் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓகே நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவரை பின்பற்ற போகிறேன். I am going to follow Christ. I am going to be a disciple of Christ என்று சொல்லும் போது அர்த்தம் என்ன தெரியுமா, இதுக்கப்புறம் நான் வாழ போகிறது அல்ல, யார் வாழ போறா, ஆண்டவர் ஏக்குள்ளார, ஆண்டவரோட வழிகள் ஏக்குள்ளார இருந்து ஆண்டவரோட வழியில நான் நடக்க போறேன். That was the price that Mary paid. மரியாளுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்ட்டு. ஆனா மரியாள் ஆண்டவரை நம்பி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு பற்றி நம்ம பேசும்போது யோசேப்பு பற்றி ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? obedience, obedience, faithfulness. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மரியாளோட வாழ்க்கையிலையும் she was faithful to God. இப்போ முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா trusting God's plan. Now மரியாள் கேப்ரியல் தூதர் மரியாளை பார்த்து போயிட்டோன்னே மரியாள் எங்கே போகிறாங்கனாக்கா எலிசபெத்தை பார்க்க போகிறாங்க. இப்போ எலிசபெத்துக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு, எலிசபெத்துக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை. இப்போ ஆண்டவர் எலிசபெத்துக்கு பேசி ஒரு பிள்ளை பாக்கியம் எலிசபெத்துக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எலிசபெத் would be pregnant in her 6th month or 8th month. 6ஆம் மாதம் இல்லை 8ஆம் மாதமாக இருக்கும், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. But you see, she trusted God and God touched her womb. Hallelujah, hallelujah. அநேக நேரத்தில் சூழ்நிலை கடினமாக இருக்கும்போது அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கணும். ஹல்லேலூயா. சூழ்நிலை கஷ்டமாக இருக்கும், பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க, என்னடா ஒரு ரேஷ் டிசிஷன் எடுக்கிற, ஏன்டா இப்படி செய்கிற, அப்படி செஞ்சாக்கா உனக்கு நல்லதாக தானே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னதுன்னா ஆண்டவர் சொன்னது தான். ஹல்லேலூயா. There's no changing God's plan in our lives. Hallelujah. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வருஷம் கடைசிக்கு நோக்கிட்டு வந்துட்டோம். எத்தனை வாரம் இருக்கணும் இந்த வருஷம் முடியறதுக்கு? ஒன்றும் 1.5 week தான் இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் 29ஆம் தேதி, 29ஆம் தேதி முடிந்து டியூஸ்டே 31ஆம் தேதி ஆயிரும், புதன்கிழமை 1ஆம் தேதி ஆயிரும். ஹல்லேலூயா. இப்போ ஒன்றே வாரம் தான் இருக்கு. ஆனால் கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம எப்போதும் நம்மளோட வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம சபைக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நீங்கள் நம்மளோட புல்லட்டினை கையில் எடுத்துக்கோங்களேன். நம்மளோட புல்லட்டின் எடுத்துக்கொண்டு உள்பகுதியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா என்ன போட்டிருக்கு, புல்லட்டினில் என்ன போட்டிருக்கு? கவர்னன்ட் சண்டேன்ட்டு போட்டிருக்கு. தமிழில் என்ன சொல்லுவோம்? உடன்படிக்கை ஞாயிறு. உடன்படிக்கை ஞாயிறு. அப்போ நம்மளோட சபையோட பழக்கம் என்னன்னாக்கா the first week of the year என்ன செய்வோம்னாக்கா உடன்படிக்கை செய்வோம். யார் கூட உடன்படிக்கை? பாஸ்டர் கூடயா? பாஸ்டர் கூட இல்லை, ஆண்டவர் கூட ஒரு உடன்படிக்கை. அப்போ ஆண்டவர் கூட ஒரு உடன்படிக்கை செய்யும் போது இது வருஷமாக நம்ம செய்கிறோம், நம்ம சபையோட வழக்கம். அப்போ நம்மளோட சபை 26 வருஷமாக ஆயிடுச்சு. இப்போ 26 வருஷத்தில் மேபி ஒரு 24 வருஷம் நம்ம செய்கிறோம் நம்மளோட சபையின் பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிடறோம்னாக்கா, நம்மளோட போதகர் எப்போதும் இங்கே மேலே நின்று பேசும்போது ஒரு அட்டையை கொடுப்பாரு, ஒரு சிறிய ஒரு அட்டை. அந்த அட்டையில் நீங்கள் என்ன பொருத்தனை செய்ய போகிறீங்களோ ஆண்டவருக்கு இந்த வருஷத்தில் 2024 என்ன பொருத்தனை செய்ய போகிறீங்களோ நீங்கள் செய்து அதில் எழுத சொல்வார். அவர் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுப்பார், ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்து இது செய்ய போகிறீங்கனாக்கா நீங்கள் டிக் பண்ணிக்கிங்கன்ட்டு. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணாமே இருந்தீங்கனாக்கா இவ்வளோ நாள் அந்த ஒரு பாக்ஸில் போட்டிருக்கோம், இந்த வருஷத்தில் அன்னாடிக்கும் 10-15 நிமிஷத்துக்கு நான் ஜெபிப்பேன்ட்டு ஒரு பொருத்தனை எடுக்கிறேன்ட்டு.
அது நிறைய வரும், அதில் வேத வாசிக்கிறது வரும், நிறைய வரும். நம்ம எல்லாத்தையும் செஞ்சு இந்த வருஷம் நம்ம முடிக்கும் போது தான் திரும்பி ஒரு நாளைக்கு எடுத்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளோட மெமரி அப்போ தான் நமக்கு தெரியும், ஆஹா 2024 முதல் வாரத்தில் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை செஞ்சேனே, ஒரு கவனம் நான் செஞ்சேனே ஆண்டவர் சமூகத்தில், அந்த கவனனுக்கு என்ன ஆச்சு? நிறைய பேருக்கு அந்த கவனன் அட்டை எங்கன்னு கேட்கும் போது அது தெரியலங்க, முதல் வாரம் சபையில் கொடுத்தாங்க, ரெண்டாவது வாரம் சபைக்கு போகிறேன், வேதத்துக்குள்ளார தான் வச்சேன், ஆனால் சபைக்கு உட்காந்து வேதத்தை திறக்கிறேன், அந்த அட்டை காணா போச்சு. அப்பயே என்னோட கவனனும் என்னோட பொருத்தனையும் அப்பயே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இந்த பொருத்தனை வந்து உங்களுக்கும் மட்டும்தான், நான் இந்த பொருத்தனைக்கு நான் வரமாட்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பொருத்தனை நீங்கள் செய்து இஃப் யூ ஹேவ் டன் திஸ் கவனன்ட் வித் காட், இன்னும் 1 வாரம் தான் இருக்குது இந்த வருஷம் முடிகிறதுக்கு. இவ்வளோ நாளாக வாழ்ந்த வாழ்க்கையை நான் கேட்கல, இன்னும் இந்த 1.5 வாரத்தில் அந்த பொருத்தனை நீங்கள் செய்த பொருத்தனை யோசித்து இந்த 1 வாரத்தில் செய்து முடியுங்கள். ஆண்டவருக்கு பயந்து செய்து முடியுங்கள். இப்போ மரியாளோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா, மேரிஸ் ஜேர்னி ஆஃப் ஃபெய்த் 2வது பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மரியாள் என்ன செஞ்சாங்கனாக்கா, மேரி ட்ரெஷர்ட் ஈச் மூமெண்ட் வித் காட். படித்து பார்ப்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், ஆங்கிலத்தில் நான் படித்தேன். பட் மேரி ட்ரெஷர்ட் அப் ஆல் தீஸ் திங்ஸ் and pondered them in her heart. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். ஆமென். என்ன தெரியுமா மரியாதை யோசிச்சாங்க? எனக்கு ஒரு காலிங் கிடைச்சிச்சு, ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு. எப்போ? அந்த தூதர் வந்து மரியாள் கிட்ட பேசும்போது, ஆண்டவர் என்னை கூப்பிடும்போது அது ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்ன்ட்டு அன்றைக்கி நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். அதுதான் நான் முதல்ல சொன்னேன், அந்த நம்மளோட உடன்படிக்கைன்ட்டு. பட் மரியாள் இங்கே என்ன சொல்கிறாங்கனாக்கா, சொல்லுதுன்னா வேதத்தில் லூக்கா 2:19, she treasured and pondered them in her heart. Hallelujah. ஆண்டவர் முதல் வாரத்தில் என்ன சொல்கிறாரோ, என்ன பொறுத்தனை நம்ம இருக்கிறோமோ அந்த 365 days முடிகிற வரைக்கும் என்ன செய்யணும்? அந்த கவனன் நம்ம குள்ளாரையே இருக்கணும். அன்னாடிக்கும் நம்ம எழுந்திரிக்கும் போது நம்ம ஒரு பொருத்தனை செஞ்சுருந்தோம்னா வேதம் வாசிப்போன்ட்டு வேதத்தை வாசிக்கணும். ஜெபம் பண்ணுவோன்ட்டு ஒரு பொருத்தனை எடுத்தோம்னாக்கா ஜெபம் பண்ணணும். வேலைக்கு லேட்டாச்சு, ஜெபிக்க முடியாது, வேதத்தை படிக்க முடியாதுன்னா காடியை ஓட்டிக்கிட்டே ஜெபிங்க. கண்ணை மூடி ஜெபிக்காதீங்க, கண்ணை திறந்து ஜெபிங்க. வேதத்தை படிக்க முடியாதுன்னா லன்ச் டைமில் ஒரு 10 நிமிஷம், லன்ச் சாப்பிட்றது ரொம்ப நேரம் எடுக்காதுன்ட்டு நான் யோசிக்கிறேன். 1 hour லன்ச் பிரேக் கிடைக்கும் எப்போதும். அந்த 1 hourல 20 minutes, த மோஸ்ட் 20 minutes 20 நிமிஷம் தான் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு 40 நிமிஷம் இருக்குது. அந்த 40 நிமிஷத்தில் 10 நிமிஷங்க, 10 minutes வேதத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் 30 நிமிஷம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் செஞ்சுக்கிங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் இல்லைன்னா அந்த 10 நிமிஷம் எடுத்து வேதத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. கடைசியாக, enduring the pain from giving birth in the manger to watching her son die on the cross, Mary obeyed God. மரியாளோட என்ன குழந்தை யாரு? ஜீசஸ். மரியாளோட குழந்தை இயேசுன்ட்டு சொல்லும்போது பேரண்ட்ஸ் லவ், ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் பேரண்ட்ஸ் லவ்ன்ட்டு சொல்லி ஒரு பிரசங்கம் நான் ஷேர் பண்ணேன். ஒரு ஐ திங்க் லாஸ்ட் மந்த்தாக இருக்கும். இப்போ பேரண்ட்ஸ் லவ்ன்ட்டு சொல்லும் போது இந்த கடந்த வாரத்தில் 3 சாவுன்ட்டு சொன்னேன். அதில் 2 பேர் வந்து வாலிபர்கள், 21 வயசு 23 வயசு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தாயோட அன்பு அந்த பிள்ளைங்கள் மேலே இருந்திருக்கும் கண்டிப்பாக.
தாய் தகப்பன் அன்பு யார் மேலே இருக்கும்? அந்த பிள்ளைங்க மேலே இருக்கும். இப்போ அந்த பிள்ளைங்க இறந்து போயிட்டோன்னே தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு துக்கமாக இருக்கும். ரைட், ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் யூ கேன் ஃபீல். சிலவங்க வாலிபராக இருக்கிறீங்க, அப்பயும் நீங்கள் யோசித்து பார்க்க முடியும். இப்போ பாருங்க, மரியாளோட வாழ்க்கையில் ஆண்டவர் மரியாளோட பிள்ளையாக இருந்தார். And when Jesus paid the price on the cross, ஆண்டவர் அந்த சிலுவையிலே மரிக்கும்போது மரியாளுக்கு என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் நாள்ட்டு நம்ம ஒரு நாள் நியமித்து நம்ம கொண்டாடுகிறோம் ஆண்டவரோட பிறப்புக்கு. ஆனால் கிறிஸ்மஸ்ன்ட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரிய வரணும்னாக்கா, நம்மளுக்காக ஆண்டவர் பிறக்கும் போது வெறும் ஒரு மனிதனா அவர் பாட்டுக்கு வந்துட்டு அவர் வேலை செஞ்சுட்டு தூங்கிட்டு அவரோட பெற்றோர்கள் கூட இருந்துக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு அவர் வரல. ஆண்டவர் பிறந்து வரும்போது நம்மளோட பாவத்துக்காக அவர் பிறந்தாரு. அவரோட நேரம் வந்துட்டோன்னே அவரோட நேரத்துக்கு அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையிலே ஒரு பலியாக என்னோட பாவத்துக்கும் உங்களோட பாவத்துக்கும் பலியானார். இப்போ மரியாள் அது பார்க்கும்போது she endured the pain and suffering. இப்போ ஆண்டவரோட வழியில் நம்ம வாழணும்னாக்கா எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலும், நான் எப்படி ஒரு வாழ்க்கை கடந்து போனாலும் ஆண்டவருக்குள்ள தான் நான் வாழ்ந்து போவேன். It doesn't matter the situation. That is my stand and that is my belief in the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ கடைசியாக lessons from Mary's life என்று பார்க்கும்போது, God's favor was on her because she was humble. இரண்டாவது, obedience என்று சொல்லும்போது, obedience means total surrender. 50-50 இல்லைங்க, 50% 50%. இன்றைக்கு ராத்திரி ஒரு முடிவு எடுக்கிறீங்களா? ஆண்டவர் இதுக்கப்புறம் உங்களோட வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவு எல்லாமே உங்களோட வழியில் இருக்க போதுன்ட்டு நம்ம சொல்லும் போது 50% ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். ஃபுல் ஹார்ட்டட்லி 100%. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார்னாக்கா ஆண்டவர் சொன்னது தான். We don't have to do anything else in our life. Amen. Hallelujah. Faith அல்லது விசுவாசம்னு சொல்லும்போது, ஃபேத் சில சமயத்தில் குவைட்டாக இருக்கும். நம்ம பார்ப்போம், என்னடா இது இவன் விசுவாசம்ன்ட்டு பெருசாக பேசுகிறான்ல, ஆனால் சில சமயத்தில் விசுவாசம் தெரியாது. But faith, as much as a mustard seed, can move mountains. ஒரு சிறிய ஒரு விசுவாசமாக இருந்தாக்கா கூட சரிங்க, ஆண்டவர் நம்மளை வச்சுக்கிட்டு பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, Yes, Lord Father.